ஓம் கம் கணபதியே போற்றி. குரு பயிற்சியை பற்றி சிறப்பாக நீட்டாக சூப்பராக பார்க்கலாம். கடைசி வரையும் பாருங்கள், நல்லது நடக்கும். குரு பார்க்க கோடி நன்மை. இப்போது உங்களுக்கு எதிர்க்க உங்கள் இஷ்ட தெய்வமோ பிரத தெய்வமோ அல்லது உங்கள் வீட்டு குல தெய்வமோ எதிர்க்க நிற்கிறாங்க. நீங்கள் என்ன வரம் கேட்பீங்க? எண்ணி பார்த்தா ஒரு 20க்கு மேலே உங்களால் தாண்ட முடியாது. முக்கியமாக லக்ஸரி வாழ்க்கையை பற்றி தான் பொதுவாக கேட்பாங்க. வீடு வேணும், கார் வேணும், நகை வேணும், நட்டு வேணும் அப்படின்னு. சில பேர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க. 20 கேட்கக்கூடாது. ஆனால் கோடி நன்மை தரக்கூடிய குருவை பற்றி நம்ம எவ்வளோ விசாரித்து பார்க்கணும். இப்போ குரு பயிற்சி 11ஆம் தேதி மே மாதம் ஆரம்பிச்சிருச்சு. சில நபர்கள் சொல்கிறாங்க 14ஆம் தேதி சொல்கிறாங்க, அதுவும் ஆரம்பிச்சிருச்சு. முதல் வியாழக்கிழமை நாளைக்கு வருது. இப்போ இந்த வீடியோ பார்க்குற நபர்கள் குரு பயிற்சி கடந்து வந்திருப்பீங்க. வருகின்ற வியாழக்கிழமை தினமும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில பரிகாரங்கள், எளிமையான பரிகாரங்கள். ராகு பயிற்சி கூட 18ஆம் தேதி வருது. இப்போ ராகு பயிற்சியுடைய ப்ளஸ்ஸாக இருந்தால் சாமி கும்பிட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம். ராகு பயிற்சியில் உங்களுக்கு ஒரு மைனஸாக இருக்குன்னா, ராகு பகவானை சரியான முறை அணுகக்கூடிய ஒரே நபர் அனுமான் கோயிலுக்கு போய் ஒரு வணக்கம் வச்சு ஒரு வெற்றிலை மாலையை போடுங்க முதல் நாள். அடுத்த சனிக்கிழமை ஒரு தேங்காய் எண்ணெயில் ஒரு தீபம் ஏற்றுங்க. இல்லைன்னா விளக்கெண்ணெயில் தீபம் ஏற்றுங்க. இல்லை நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுங்க. நெய் நல்ல நெய் கிடைக்கிறதில்ல, அது ஏற்றி உங்களுக்கு சரியான பலன் கிடையாது. உங்களுக்கு ஈஸியான வேலை நல்ல எண்ணெயில் ஊற்றிடுங்க, ஏற்றுங்க. காலங்காலத்தில் அலுவலகம் போகிறவங்க அவங்க சீக்கிரம் ஏற்ற முடியாதுன்னா படிக்கட்டு உங்கள் வாகனம் 2 வீலரோ காரோ இறங்கி அனுமானை பார்த்து மனசார ஒரு வேண்டுதல் வேண்டிட்டு போங்க. போகிற டாட்டா காமிருக்கும், டக்குன்னு போயிட்டுலாம் போகாதீங்க. ஒரு நிமிடமாவது அந்த மண்ணில் இறங்கி போகணும். 99% செருப்பு இல்லாமல் நடக்க கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய பாடியில் ஹெல்த்துடைய கம்யூனிகேஷன் வேணும். செல்ஃபோனுக்கு எப்படி நம்ம சார்ஜ் பண்ணுறோமோ நம்ம உடலுக்கு சார்ஜ் போடுறது பூமாதேவியுடைய அந்த ஹெல்த்து வேணும். ஹெல்த் இல்லாமல் இருக்கிறீங்க, அப்போ ஹெல்த்து வரும். நம்பர் 1. இப்போ உங்களுக்கு ராகுவால் உங்களுக்கு எந்த ஒரு மைனஸாக இல்லைன்னா பிரச்சனை இல்லை. பிரச்சனை இருந்ததுன்னா அனுமான ஒரு நமஸ்காரம் பண்ணுங்கள். நம்பர் 1. நம்பர் 2, கேதுவால் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா விட்டுடுங்க. கேதுவால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் விநாயகரை போய் வணங்குங்க. தேங்காய் எண்ணெய் தீபம் முக்கியம். வாழைப்பழம் மாலை போடுங்க, இல்லை தேங்காய் மாலை போடுங்க. முதல் நாள் தேங்காய் மாலையோ இல்லை வாழைப்பழம் மாலை போடுங்க. அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்றுங்க. எனக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஒரு 3 சுற்று சுற்றுங்க. இல்லை எனக்கு இன்னும் நல்ல டைம் இருக்குது, சாமி பொறுமையாக சொன்னால் 9 சுற்று 21 சுற்று சுற்றலாம், பிரச்சனை கிடையாது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சாமியை போய் விநாயகரை போய் நீங்கள் வணங்கி உங்களுடைய மனசை இல்லை பாரத்தை குறைச்சி வைக்கிறீங்களோ கேதுவால் வரக்கூடிய மைனஸ் எல்லாம் ஒன்றும் வராது. அதே போல் ராகுவால் வர மைனஸ் எல்லாம் அனுமானுக்கு போய் உங்களுடைய மனசை இறங்கி 9 சுற்றோ 27 சுற்றோ சுற்றினீங்கன்னா வழிகாட்டும். இப்போ குரு பயிற்சிக்கு வந்துடுவோம். குரு பயிற்சியில் பார்த்தீங்கன்னா மஞ்சள், நீங்கள் தூங்கும் போது ஒரு சிட்டிக்கை மஞ்சளாவது போட்டு தண்ணியில் போட்டு குழச்சி வச்சுட்டு தூங்கிடுங்க. தினமும் காலையில் முடித்தோன்னே மகாலட்சுமியை பார்ப்பீங்க உள்ளங்கையில். மகாலட்சுமி பார்க்கும்போது குரு பார்வை இருக்கும். குருவுடைய நீங்கள் உள்ளங்கையை பார்க்குறீங்க, உள்ளங்கை யாரை பார்க்குது? உங்களை பார்க்குது. அப்போ குருவுடைய பார்வை தினமும் கிடைக்கும் போது உங்களுக்கு சுபிச்சம் வரும். குரு பார்க்க கோடி நன்மை. நான் ஃபஸ்ட்டு சொன்னேன், நீங்கள் குலதெய்வமோ உங்கள் இஷ்ட தெய்வமோ 20 வரங்க கூட உங்களால் கேட்க முடியாது. மிஞ்சி 50 வரம் வேணால் நீங்கள் மனப்படம் பண்ணால் ஒரு 50 வரம் கேட்கலாம். கோடி நன்மைனா ஒரு எண்ணிக்கை அடங்காதது. இதுதான் அதுதான் கிடையாது, எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கிடைக்கிறத ஏன் நீங்கள் விடுவானே? உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கிடைக்குது, இது வாங்கினா அது ஃப்ரீன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அப்போ அதையே நம்ம ஏன் விடுவானே? அப்போது கோடி நன்மை தருதுன்னா அப்போ நம்ம அதை அணுகணும், எப்படி கையாளணும், எப்படி அதை ஃபாலோ பண்ணிக்கணும், இந்த ஒரு விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்போது கோடி நன்மை தரக்கூடிய குரு பலனை நீங்கள் ஃபாலோ பண்ணால் இரவு தூங்கும் போது மஞ்சள் தடவிட்டு நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா காலை முடிச்சுன்னா மஞ்சள் பார்க்கலாம். ஓகேங்களா?
அதன் பிறகு குங்குமம் எல்லாம் வைங்க, சந்தனம் வைங்க, எல்லாம் வெள்ளை ஓகே எல்லாம் வைங்க. மஞ்சள் அந்த சந்தனத்தில் ஒரு சிட்டிக்கை கலந்துக்குங்க. குங்குமத்தில் ஒரு சிட்டிக்கை மஞ்சளை கலந்து வச்சுக்கோங்க. மஞ்சளை கலந்துக்கிட்டே வாங்க. குளிக்கும் போது ஒரு சிட்டிக்கை மஞ்சளை போட்டுக்கணும். ஆண்களும் பெண்களும் கலக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்கள் மஞ்சள் போட்டு குளிக்கக்கூடாதுன்னு குளிச்சிடலாம். மஞ்சள்லாம் மூஞ்சில் மஞ்சள் போட்டு தான் குளிக்கூடாது. குளிக்க ஒரு சிட்டிக்கை இது தான் ஒரு சிட்டிக்கை மஞ்சள் போட்டு குளிங்க. அப்போ மஞ்சள் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பார்க்குறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு குரு பலன் நடக்கும். அப்போது மஞ்சள் போட்டு குளிச்சுட்டா போதுமா, மஞ்சள் போட்டு இது பண்ணிட்டா போதுமா அப்படின்னு பண்ணிங்கன்னா, குரு உங்களை பார்க்கணும். அதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அதை நீங்கள் செஞ்சுடுங்க. குரு மற்றதை பார்த்துப்பார். நீங்கள் எளிமையான முறையை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் இது பண்ணுங்கள், அது பண்ணுங்கள், அதை செய்யுங்க, 10 மாடுக்கு அன்னதானம் பண்ணுங்கள், 10 பேர் இது பண்ணுங்கள், அதெல்லாம் ஒரு முறையாக இருந்தாலும் உங்களை செலவு பண்ண வைக்கிறது. ஓகேங்களா? பணம் வந்துட்டால் நீங்கள் தானாக செலவு பண்ண போகிறீங்க. இப்போ 4 பேர் உதவின்றது பணம் வந்தால் நீங்கள் நல்லவங்க, பார்க்குறவங்க நல்லவங்க தான் பார்ப்பாங்க. சும்மா டைம் பார்க்க போகிறதில்ல. ஏன்னா அவங்களுடைய எண்ணம் இப்போ கொஞ்சம் நெகடல், இப்போ பணம் இல்லையே அப்படின்னு ஒரு ஏக்கம், இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கே ஒரு ஏக்கம். அந்த ஏக்கம் தான் நான் தவிர்த்து, இந்த ஏக்கம் சரியாயிடுச்சுன்னா நல்லது நல்லது நல்லது, இனிமேல் எல்லாமே ஓஹோன்னு இருப்பேங்க. 27 நட்சத்திரக்காரர்களும் ராசிக்காரர்களும் இனிமேல் அனைவருக்கும் நல்லதே நடக்க கும்பம் டிவி சார்பாகவும் கிஷோர் குமாரின் பணிவான வணக்கம். குரு பார்க்க கோடி நன்மை. குரு பகவான் கோவிலுக்கு போகிறீங்க, தட்சிணாமூர்த்தியை பார்க்குறீங்க, நவரத்தை பார்க்குறீங்கன்னா நேருக்கு நேராக நிற்கணும். முருகன் கோவக்கார சாமி, அதை வேல் வச்சுருப்பார். சூரனை சம்காரம் பண்ணவர், நேராக நிற்காதேன்னு சொல்லுவாங்க. ஆனால் குரு அந்த முருகன் அப்பாவுக்கே பாடம் சொல்லி கொடுத்தவர். முருகன் குருஸ்தானத்தில் இருக்கார். ஆகிற முருகனை நேருக்கு நேராக கும்பலாம், தவறு கிடையாது. ஆனால் நீங்கள் கும்பிடும் போது குருவாக நினச்சி கும்பிடணும். முருகா வேல் முருகா சொல்லக்கூடாது, குருவாக நினைக்கணும். இப்போ உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன்னா, யாரெல்லாம் குரு படிப்பு கல்வி கற்றுக் கொடுப்பவர்கள் தான் குருவா அப்படி கிடையாது. உங்களை நல்வழிப்படுத்துகிற அனைவரும் குரு. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா இதை செய்யாத இதை செய் சொன்னால் உங்கள் அம்மா குரு. உங்கள் அப்பா பிஸ்னஸ்க்காக அதை செய்டா, இந்த மாதிரி பண்ண, அந்த மாதிரி பண்ணு, இது இங்கே வாங்கணும், இது இப்படி விற்கணும், இந்த மாதிரி இப்படி நம்ம டேலி பண்ணணும், இப்படி போய் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னால் உங்கள் அப்பா குரு. கல்வி உங்கள் பாடசாலை ஸ்கூலில் போய் கற்றுக்கிற அவரும் குரு. இப்போது சிவன் கோவிலில் நந்தி பகவான் இருப்பார். ஈஸ்வரன் பட்டம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நந்தீஸ்வரன், ராமனேஸ்வரன், சனீஸ்வரன், இவங்களெல்லாம் ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர்கள். சனீஸ்வரன், ராவணேஸ்வரன், நந்தீஸ்வரன். அப்போது சிவனுடைய நேருக்கு நேராக யாரும் நிற்க முடியாது. நெற்றிக்கண்ணை திறப்பார். அப்படிப்பட்ட நெற்றிக்கண் திறந்தாலும் எந்தவித பாதிப்பால் இல்லாமல் இருக்க ஒரே நபர் நந்தி பகவான். ஆனால் நந்தி பகவானை போய் நீங்கள் குறுக்கில் போய் நின்று சிவனை பார்க்காத மாதிரி இருந்தீங்கன்னா பயங்கர கோவப்படுவார் நந்தி. ஆனால் அந்த நந்தியை குருவே சரணம் ஒரு 3 முறை சொல்லி அது பிறகு அவர் காதில் நீங்கள் சொல்லணும், இந்த மாதிரிலாம் இருக்குது என்னை பார்த்துக்கோன்னு சொல்லி ஒரு செகண்ட், அந்த செகண்டில் அவருடைய பார்வை உங்களுடைய பார்வையில் குருவே என்னை பாருங்கள் சொல்லிட்டு நவுந்துடணும். ஒரு செகண்டு தான். ஏன்னா அவருடைய வேலை சிவனை பார்க்குறது அவருடைய வேலை. அவர்கள் நம்ம செய்யக்கூடாது. பட்டு குரு பார்வை நமக்கு முக்கியம். ஒரு செகண்டில் ஓடி வந்துடணும், நம்பர் 1. அதே மாதிரி யாரெல்லாம் குரு, ராகவேந்திரா குரு, விவேகானந்தர் குரு, ஆஞ்சநேயர் குரு, நாரதர் குரு, சூரிய பகவான் குரு. சூரிய பகவான் ரொம்ப முக்கியங்க. சூரிய பகவான் ரொம்ப முக்கியம். ஆஞ்சநேயருக்கே குரு சூரிய பகவான். அதனால் குரு பயிற்சி நடக்கும் போது, குரு பயிற்சி வரும்போது, குரு பயிற்சி நடந்து கொண்டு இருக்கும் போது குருவெல்லாம் நீங்கள் கேதர் பண்ணிக்கணும். இது ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, அது ஒரு தாந்திரிக முறை. அப்போ பிஸ்னஸ் பண்ண வேணாமா, நீங்கள் உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் அனைத்தையும் நீங்கள் சாதாரணமாக செஞ்சுட்டு இருக்கணும். நான் சொல்கிறது காலையில் ஒரு 1/2 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரம், ஏதாவது ஒரு 1/2 மணி நேரம் தான் நீங்கள் ஒதுக்க போகிறீங்க சாமி கும்பிட இந்த மாதிரி விஷயம் பண்ணுறதுக்கு. 1/4 மணி நேரம் ஒதுக்கினாலும் போதும். இது 24 ஹவர்ஸும் இதே வேலை, நான் சொல்கிறது இதே வேலையை நீங்கள் நினைக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. 24 ஹவர்ஸும் ஓம் நம சிவாய சொல்லிட்டா பணம் வந்துடுமா? இந்த எம்ஆர்ஆர் சொல்லுவார்,
கோடீஸ்வரன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பணம் வந்து கோடி இருக்கிறதுனால ஈஸ்வரன் பட்டமே வந்து கோடீஸ்வரன் வந்தது அப்படின்னு சொல்லுவார். அவன் நீ ஓம் நம சிவாயா கோடி முறை இப்போ ஒரு படம் வந்தது, 10 கோடி முறை சொன்னால் சிவன் வராங்கன்னு சொல்லிட்டு. அதனால 10 கோடி முறை எப்போ சொல்லி முடிப்பீங்க? எப்போ எண்ணி பார்ப்பீங்க? எண்ணும் போதெல்லாம் சிவமயம், சிவனேன்னு இருக்க போதெல்லாம் சிவனே சிவனே சொல்லணும். பட் யூ வில் ஹாப்பி. ஃபஸ்ட்டு பற்றி என்ஜாய் பண்ணுங்கள், வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு போய் ஒரு முருகனை நினச்சா முருகனை கும்பிடுங்க, சிவனை நினச்சா சிவனை கும்பிடுங்க, ஆஞ்சநேயர் நினச்சா ஆஞ்சநேயர் கும்பிடுங்க, பணம் வேணால் மகாலட்சுமி கும்பிடுங்க. உங்களுக்கு இஷ்டம் போல் இருங்க. எனக்கு இந்த சாமி தான் வேணும் அந்த சாமி தான் வேணும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் இருந்துக்குங்க, பிரச்சனை கிடையாது. மற்றவங்க இருக்க வைக்க ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. உங்கள் வீட்டு இப்போ நீங்கள் ஹோட்டலுக்கு போகிறீங்க, புருஷன் பொண்டாட்டி 2 குழந்தை போகிறீங்க. அப்பா தோசை கேட்பாரு, ஒய்ஃபு வந்து இட்லி கேட்பாங்க, குழந்தைங்க பரோட்டா கேட்பாங்க, இன்னொரு குழந்தை வந்து ஃப்ரைட் ரைஸ் கேட்பாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் உங்களுடைய எண்ணம் ஓட்டம் சரியாக இருப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ காலையில் முழித்து சாமி கும்பிட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணி கையில் மஞ்சளை பூச்சி மஞ்சளை பார்த்து குருவே சரணம் சொல்லிட்டு நல்லா கண்ணு ஊற்றிட்டு நல்லதே நடக்கிறது பூமாதேவி தொட்டு கும்பிட்டுட்டு அடுத்த வேலையை போகணும். காலையில் போகும்போது உங்களுக்கு ராகு பிரச்சனையாக இருந்தால் ஆஞ்சநேயரை போய் கும்பிட்டு போங்க, கேது பிரச்சனை இருந்தால் விநாயகரை கும்பிட்டு போங்க, குரு பகவான் வேணும் சூரிய பகவானை கையெடுத்து கும்பிடுங்க, வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு போட்டு கும்பிடுங்க சூரிய பகவானுக்கு, இல்லைன்னா மஞ்சள் கலர் ஆடையை போட்டு கும்பிடுங்க சூரிய பகவானுக்கு. ஆடை இல்லாமல் கும்பிடுறது தவறு. ஆடை இல்லாமல் குளிக்கிறது கூட தவறு. ரூமில் தானே குளிக்கிறேன், ரூமில் குளித்தாலும் அட்லீஸ்ட் அந்த 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 சின்னதான ஒரு உடை போட்டு தான் குளிக்கணும். விதிமுறைகளை மாற்றாதீங்க. இதெல்லாம் வந்து இதனால் பல மிகப்பெரிய மைனஸ் நடக்குதுன்னா உங்களுக்கே தெரியாமல் பல மைனஸ் நடக்குது. இதுதான் நான் சாமி கும்பிட்றேன், அன்னதானம் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், எவ்வளோ பண்ணுறேன், ஒன்றும் நடக்கலைன்னா நீங்கள் வீட்டில் தெரிய விஷயம் தப்பு பண்ணியிருப்பீங்க. 1 கோடி ரூபா செலவு பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு வந்த பேர் தப்பு தான் சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் எது செஞ்சாலும் நின்று நிதானமாக அழகாக ஒழுக்கமாக பண்பாக பண்ணிட்டு போனீங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். இனி வரும் காலங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக அமைய குரு பகவான் பார்வை உங்களுக்கும் கிடைக்க எல்லா வழி இறைவனையும் வேண்டிக் கொள்கிறேன். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். கோடி கோடி நமஸ்காரம். குரு பார்க்க கோடி நன்மை, நல்லதே நடக்கும்.